ஒரு முறை ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா, என்னோட வாழ்க்கையோட மதிப்பு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட ஒரு கல்லை கையில் கொடுத்துட்டு, "இந்த கல்லை எடுத்துக்கிட்டு முதல்ல நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போ. போயிட்டு நீ இந்த கல்லை வந்து விற்பனைக்குன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டுரு. யாராவது வந்து இந்த கல்லோட விலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ வாயை திறந்து எந்த ஒரு விலையுமே சொல்லாத. உன்னுடைய 2 விரலை மட்டும் உயர்த்தி காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அந்த பையன் அந்த கல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு வயசான அம்மா வராங்க. அவங்க வந்து அந்த பையன்கிட்ட, "தம்பி, இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கல்லுக்கு எவ்வளோ விலை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் 2 விரல்களில் மட்டும் உயர்த்துறான். உடனே அந்த அம்மா வந்து, "ஓ, இந்த கல் வந்து 20 ரூபாயா? நான் கொடுக்குறேன்ப்பா, இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் உடனே வேகமாக ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், "அப்பா, இந்த மாதிரி நான் மார்க்கெட்டுக்கு போனேன். இந்த மாதிரி அந்த கல்லை வச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு வயதான அம்மா வந்தாங்க. அவங்க வந்து 20 ரூபாய்க்கு இந்த கல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்ட சொல்கிறான். உடனே இப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, "இப்போ நீ வந்து ஒரு மியூசியத்துக்கு போ. அதாவது ஒரு அருங்காட்சியகத்துக்கு போ. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா 2 விரல்களை மட்டும் உயர்த்து" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் மியூசியத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு வயசான ஆள் இருக்கார். அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, தம்பி, இந்த கல் ரொம்ப அழகாக இருக்கே. இது வந்து மியூசியத்தில் வைக்கலாம் போலையே. இதோட விலை என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் 2 விரல்களை மட்டும் உயர்த்துறான். உடனே அவர் வந்து, "அப்படியாப்பா, சரி, இந்த கல்லுக்கு 2000 ரூபா தாராளமாக கொடுக்கலாம்ப்பா, இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா கொடுக்கறதுக்கு அவர் தயார். நீங்கள் உண்மையான அன்பை தேடிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலுமே உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.